நமஸ்காரம். நாம் இன்னைக்கு முருகன் ஆன்மீகம்ங்கிற சேனலில் வேல்மாறலில் 2 பாடல்களை பார்க்க போகிறோம். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த பாடலில் எவ்வளோ ஒரு நம்பிக்கையுற்ற அருணகிரிநாதர். இது வேல் வகுப்புன்னு சொல்லலாம். இதை ஹள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறலாக மாற்றினார்னு பார்த்தோம் இல்லையா. 16 வரி பாடல்கள். அது அந்த பாடல்களை திருப்பி திருப்பி போட்டு 64 பாடல்களாக ஆக்கினார்னு பார்த்தோம். அருணகிரியார் எவ்வளோ அழகாக நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி இந்த வரிகளை கொடுத்துருக்காரு பாருங்களேன். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். சொல்கிறதுக்கே அரியதான அந்த திருப்புகழ் பாடல்கள் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோ அவ்வளோ பாடல்கள். அந்த பாட்டுகளை நாம் பாடினா பாடுறவங்களை பகை என்ன ஆகுமா, பகையே ஒன்றுமே செய்ய முடியாதான், பகைவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளை அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுற மாதிரி இந்த பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாடல், துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர். நம் முருகனை துதிக்கும் அடியவர்களை என்ன பண்ணுவான் துதிக்கும் அடியவர்களுக்கு யாராவது கெடுதல் நினைச்சாங்கன்னா, முருக பக்தர்களுக்கு, முருகனை துதிக்கும் அடியவர்களுக்கு யாராவது கெடுதல் நினைச்சாங்கன்னா அவங்களோட குலத்தையே நாசமாக்கிடும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் எவ்வளோ அழகாக பாடியிருக்கார். அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கிறது, முருக பக்தியில் நம்பிக்கை கிடைக்கிறது, வாழ்க்கையிலையும் நம்பிக்கை கிடைக்கிறது. ஓகே, நம்மளை பார்த்து, ஏன்னா எதிரிகள் இல்லாமலே யாருமே இருக்க முடியாது. இந்த வேர்ல்டே காம்படிஷனான வேர்ல்டு, ரைட்? ஸோ எதிரிகள் இல்லாமலே இருக்க முடியாது. அந்த எதிரிகளை நம்ம எதிரியாக நினச்சி அவங்களே நினச்சி அவங்க நம்மளை கெடுதல் நினைக்க போய் நாம் அவங்களுக்கு கெடுதல் நினச்சிட்டு இருந்தால் அது வாழ்க்கையில் நல்லதே கிடையாது இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே பகவான் பொறுப்பில் விடணும், கடவுள் பொறுப்பில், முருகன் பொறுப்பில் நம்ம விட்டுட்டு நம்ம தைரியமாக செயல்படலாம், நம்ம வழியில் நேராக போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த பாடலும் எவ்வளோ ஆணைத்தரமாக சொல்கிறது. அருணகிரிநாதர் எவ்வளோ அழகாக இதை பாடியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கே புரியும். அதனால் நாம் எதிரிகள் பயம், பகைமை இதெல்லாம் நீங்கி நம்ம நிம்மதியாக நம்மளோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வேல்மாறலையும் திருப்புகழ் இந்த பாடல்கள், திருப்புகழ் பாடல்கள் இதெல்லாமும் நல்லா நம்ம பாராயணம் பண்ணி பயன்பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.